ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது மதுரையை எரித்த கண்ணகியுடைய கதை. கண்ணகி மதுரைக்கு வரா, கோபத்தோட வேந்தனுடைய சபையில நுழையிறா. மன்னா, என்ன என் புருஷன் எடுத்துக்கும் போன சிலம்பு திருடிகின் வந்த சிலம்புன்றியா? ஆமா, அதுல என்ன சந்தேகம் அப்படின்றான் அரசன். அப்படியா? உன் இதுல சிலம்புல இருக்கிற பரல் உள்ள இருக்கிற அந்த ஸ்டப் பண்ணி வச்சிருப்பாங்க, அது கலகலன்னு சத்தம் கேட்கறதுக்கு, என்ன எதை வச்சிருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் முத்துப்பரல், முத்துங்களுக்கு கொடுக்கும். அப்படியா? பார் அப்படின்னு அடிக்கிறா, கீழே போட்டு அடிக்கிறா. அடிச்சா அவன் கண்ணுல தெரிக்குது. அதை பார்த்த உடனே அதிர்ச்சியில அவன் உயிரே போயிட்டு அந்த மயில் நீப்பின் வாழ கவரிமான் போல அவன் வாழ்ந்து போயிட்டான். அவன் பேரு என்ன தெரியுமா? நெடுஞ்செழி, பாண்டியன் நெடுஞ்செழி. அவனை போல இருக்கணுங்க இருந்தா அவன் டக்குன்னு அதை முத்து பார்த்துட்டான். இவ முத்துன்னு சொன்னான்ல, அதுல முத்தா இருந்தது மாணிக்கம். மாணிக்கம் இருக்குது கண்ணகி. இது அப்ப அவன் பொய்ய நிஜம் நம்பி நீதி எல்லாம் பண்ணிட்டான்ல, அவனுக்கு தண்டனை அவனே கொடுத்துக்கலாம். அவன் உழுந்த உயிரை விட்ட நிகழ்ச்சியை கண்ணால பார்த்த அவன் மனைவியும் அப்படியே அவன் மேல விழுந்து அழுது அவளும் உயிரை விட்டுட்டான். அவ பேர் கோப்பெருந்தேவி. தேவி. 2 பேரும் எப்படி பாருங்க, புருஷன் பொண்டாட்டினா இந்த மாதிரி இருக்கணும். அவங்க ஒரு நிமிஷம் கூட அவங்க செஞ்சது பொய்ன்றது தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு அவங்க மரணம் தான் அதுக்கு உரிய பதிலா இவளுக்கு கொடுத்துருக்கா. அப்பயும் அவளுடைய கோபம் அடங்கல. இந்த மாதிரி பட்டு சூரியனை பார்த்து சொல்லு, என் கணவன் கல்வனா, செங்கதி செல்வனே நீ சொல்லு அப்படின்னு கேக்குறா. அந்த மாதிரி கேட்கும்போது அவள் உக்கிரமா அப்படி இது பண்றான்னா, அவளுடைய உண்மையான கோபம், நியாயமான கோபத்துக்கு அந்த இறைவனே கை கட்டி நிக்கிற வரலாறு நடந்ததுங்க. அத்தைத்தான் இங்க சொல்றாங்க எல்லாரும். இப்ப நாம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, சத்தியத்தை கை கொண்டவங்க யாருமே வாழாம போனது கிடையாது. எல்லாரும் முதல்ல கஷ்டம் நடந்தாலும் கடைசியில அவங்களுக்கு ஒரு முக்கியமான சுகமான விஷயங்கள் நடக்கும்ன்றதுதான் இதுல சொல்ல வர விஷயம். நாமளும் செய்யணும். எப்படி? நாம இந்த காலத்துல வாழறோங்க, பக்தியோட செய்யறோம். எதை? தியானம் தான் நமக்கு பக்தி. அந்த தியானத்தை செய்து இந்த நேச்சரை நமக்குள்ளேயே இருக்கிறது கண்ணால கண்டோம்னா அப்புறம் நமக்கு தேவையே இருக்காது. எல்லாமே தனக்கு வர வேண்டியதெல்லாம் தானா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். லோ டெலிவரி மாதிரி நம்ம கேட்க வேண்டியதெல்லாம் அது கொடுத்து அனுப்பிச்சுனே இருக்கும். எப்படியா எந்த வித நீங்க நம்பிக்கை வைக்கணும். அதுகிட்ட ஞானம் பெற தியானம் பண்ணணும். அப்புறம் உங்களுக்கு வாழ்க்கை சக்சஸ் தான். நீங்க கடைப்பிடிச்சு 4 பேருக்கும் நீங்க அனுபவிச்சதை சொல்லி கத்து கொடுக்கணுங்க. இது மாதிரி அடுத்தது இந்த புஸ்தகங்கள் எல்லாம் படிச்சுதாங்க எங்களுக்கெல்லாம் இந்த ஞானம் வந்தது. அந்த மாதிரி நீங்களும் நிறைய புஸ்தகம் படிச்சு அது மூலமா வர ஞானத்தையும், தியானத்தின் மூலமா வர ஞானத்தையும் கை கொண்டீங்கன்னா உங்க வாழ்க்கை அமோகமா இருக்குங்க. இதுக்கு உதாரணம் இந்த கண்ணகி இருக்கிறத. அந்த அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு கடைசியில போய் மலை உச்சியில இருந்து அவ உயிரை விட்டா, அதை கீழே குதிச்சு அப்படின்ட்டு அந்த மாதிரி வரலாறு இருக்கு. வட்டப்பாறை அம்மன் கூட திருவத்தியூர்ல ஒரு பாறைக்குள்ள அவங்க போயிட்டாங்க. அதப்ப மேல மூடி கொண்டு வச்சிருக்காங்க, உள்ள அம்மன் இருக்கா அப்படின்னு. அந்த ஜனங்களுக்கு அவ்வளவு ஒரு நம்பிக்கையை ஊட்டிக்கின்னு அவ அதுக்குள்ள இருக்கிறா இப்பயும் அப்படின்றது அந்த நம்பிக்கை தாங்க வாழுது. வேற ஒண்ணும் இல்லைங்க. நாம அந்த நம்பிக்கை இறைவன் கிட்ட வச்சா இறைவன் நமக்குள்ள வாழ்ந்ததுக்குதான் நாம உணரலாங்க. உணர்ந்துட்டு என்ன பண்ணுவோம், அதுகிட்ட நாம கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டு பலனை எதிர்பார்க்க கூடாது. நமக்கு வேண்டிய தேவையை கேட்கலாம். பலனை எதிர்பார்த்து செஞ்சுட்டு கேட்கறது வேலை இங்க வியாபாரம் இல்லை. இது நம்ம வாழ்க்கையின் ஆதாரம். நம்ம உணர்ந்து செயல்பட்டால் நமக்கு வெற்றி. நன்றி தோழர்களே.